மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது அலர்ஜி, ஆஸ்துமா, ஈஸ்னோஃபிலியா, சைனசைட்டிஸ், டான்சிலைட்டிஸ் எல்லாம் ஒன்னோட ஒன்று லிங்க். காது, மூக்கு, தொண்டை, நுரையீரல் சம்மந்தப்பட்டது. இப்போ சாதாரணமாக இம்யூனிட்டி கம்மினா நமக்கு அலர்ஜி வரலாம். அது ஃபுட் அலர்ஜி இருக்கலாம், டஸ்ட் அலர்ஜி இருக்கலாம், ட்ரெஸ்ஸு கூட அலர்ஜி இருக்கலாம், மெடிசன் அலர்ஜி இருக்கலாம், ஏகப்பட்ட அலர்ஜி. அது பேசிக்லி இம்யூனிட்டி கம்மி. அந்த இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்ணால் முள்ளை முள்ளால் எடுப்பது போல் அலர்ஜியை சரி பண்ணலாம். இப்போ ஒரு எலுமிச்சம்பழம் ஜூஸ் குடித்தா எனக்கு ஒத்துக்கல, வெண்டைக்காய் சாப்பிட்டா ஒத்துக்கல, கீரை சாப்பிட்டா ஒத்துக்கல, வெள்ளை பூசணி சாப்பிட்டா ஒத்துக்கல, எவ்வளோ பேர் சொல்கிறாங்க. இளநீர் சாப்பிட்டா எனக்கு தொண்டெல்லாம் கட்டிக்கும், கோல்டு ஆகிடும், தலைவலிக்கும், வீசிங் வந்துடும், இப்படிலாம் சொல்கிறாங்க. இது அலர்ஜினாலேயும் வரும். அப்போ பேசிக்கலி இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்ணும், டாக்ஸின்ஸ் வெளியே போடும். அதுதான் நம்ம ட்ரீட்மெண்ட் கான்செப்டே, மெயின் அதுதான். அப்போது அர்டிகேரியா இல்லை தும்மல், ஸ்னீசிங், ரன்னிங் நோஸ், மூக்கடைப்பு என்ன வேணால் இருக்கலாம், அடுக்கு தும்மல், எல்லாத்துக்கும் ட்ரீட்மெண்ட் இருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா சைனசைட்டிஸ், தலைபாரம், இப்படி கழுத்து கீழே தொங்க போட்டா முடியாது, கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்டா முடியாது, சைனசைட்டிஸ் ப்ராப்ளம். வெளியில் போயிட்டு வந்தால் சைனசைட்டிஸ் ப்ராப்ளம். புரியுதுங்களா? நிறைய காரணங்கள். டென்ஷன் ஆனால், தூக்கம் இல்லாதனால, இப்படியெல்லாம் இன்னைக்கு மக்கள் சைனசைட்டிஸில் கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கும் எத்தனை முறை சர்ஜரி பண்ணாலும் தீராமல் திரும்ப 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 சைனசைட்டிஸ் வருது. இங்கெல்லாம் வலி, இங்கெல்லாம் வலி, தலைபாரம், இரிட்டேட் பண்ணும், டென்ஷன் ஆவாங்க. நல்லா தூங்கி எழுந்தால் தான் அவங்களுக்கு அந்த தலைவலி போகும். சில நேரங்களில் சும்மா கொஞ்சம் வெளியே வெயிலில் போயிட்டு வரக்கூடாது, மழையில் போயிட்டு வரக்கூடாது, குளிர்காத்துல போயிட்டு வரக்கூடாது. ஏகப்பட்ட காரணங்கள் சைனசைட்டிஸ். அதற்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல் ட்ரீட்மெண்ட் உண்டு. இப்போ இந்த சைனசைட்டிஸ் உள்ளவங்க மாத்திரம் கேக்கு, தயிர், முட்டை தயவு செய்து சாப்பிடாதீங்க. நீங்கள் உங்கள் ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வாங்க, இல்லை உங்கள் சிம்டம்ஸ் சொல்லுங்க, ட்ரீட்மெண்ட் இருக்குது. நிச்சயமாக நீங்கள் கடைப்பிடித்தால் குணமாகும் வாய்ப்பு மிகுதியாக இருக்குது. அதை பயன்படுத்திக்கோங்க. அடுத்தது டான்சிலைட்டிஸ், தொண்டையில் சதை வளர்ச்சி. அவ்வளோ குழந்தைகள் சும்மா ஒரு சாக்லேட் சாப்பிட்டா உடனே ஃபீவர், காஃபு, தொண்டை வலி, விழுங்க முடியாது, சாப்பிட முடியாது. உடனே ஆன்டிபயோட்டிக் கொடுத்தா ரெஸ்பாண்ட் பண்ணாது. நம்ம கொஞ்ச நாள் பார்ப்போம், அடிக்கடி இப்படி வந்துட்டே இருக்கு. உடனே டாக்டர் கிட்ட போவோம். அவங்க என்ன சொல்லுவாங்க? சர்ஜரி பண்ணிடலாம். தயவு செய்து டான்சிலைட்டிஸ்க்கு சர்ஜரி பண்ணாதீங்க. முடிந்த அளவு அறுவை சிகிச்சை இல்லாமல் காப்பாற்றும் வழிமுறைகள் நிறைய இருக்கு. நீங்க கூட்டிட்டு வாங்க, நாங்க பார்த்துட்டு ட்ரீட்மெண்ட் ஆயுர்வேத முறைப்படி உங்களுக்கு ட்ரீட்மெண்ட், டயட். இந்த டான்சிலைட்டிஸ் உள்ளவங்களுக்கு சில டிப்ஸ். கண்டிப்பாக வாழைப்பழம், பச்சை வாழைப்பழம் சாப்பிடவே வேண்டாம். இதே இவங்களுக்கு உகந்த பழம் பைனாப்பிள் அண்டு பப்பாயா. அந்த பைனாப்பிள், பப்பாயா ரெண்டு கட் பண்ணி போட்டு ஹனி போட்டு, இல்லை அத்திப்பழம் கூட சேர்த்துக்கலாம். சாப்பாடு போல் அது கொடுக்கலாம் 2 நேரம் ஒரு நாளைக்கு. அதே போல் பூண்டு தேன், அது இங்கே வரும்போது பார்த்து அது எப்படி அப்ளை பண்ணுறது, எப்படி சாப்பிட்றதுன்னு சொல்கிறோம். அது பிரகாரம் கொடுக்கலாம். அப்போ உங்களுக்கு டான்சிலைட்டிஸ் மேக்சிமம் அறுவை சிகிச்சை இல்லாமல் குணமாக்கும் வழிமுறைகள் இருக்கு. அதை ஃபாலோ பண்ணி குணமாக்கிக்கலாம். அடுத்தது ஆஸ்துமா. ஆஸ்துமா அப்படின்னா சும்மா அப்படி மேகம் கருக்கக்கூடாது, மழை வரக்கூடாது, சில்காத்து படக்கூடாது. புரியுறதா? ஒரு ஹில் ஸ்டேஷன் போக முடியாது, ஒரு பீச்சுக்கு போக முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அலர்ஜி. உடனே என்ன ஆகும்? வீசிங், காஃப் ஸ்டார்ட் ஆகிடும், வயிற்றுலேருந்து இருமல் வரும், சளி இருக்கும், சளி வெளியே வராது. அப்படி நுரையீரல்லாம் வெயிட்டாக இருக்கும், செஸ்ட் ஹெவியாக இருக்கும். புரியுதுங்களா? அப்படியே இறுக்கி பிடிக்கிற மாதிரி இருக்கும், முதுகு எலும்பெல்லாம் வலிக்கும், தூங்கவே முடியாது. இப்படி உட்கார்ந்துருந்தா நல்லா இருக்கும், படுத்தா மூச்சு வாங்கும், இருமல் வந்துடும், மூச்சு வாங்கும், தூங்கவே முடியாது. விசில் சத்தம், கை 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 கை.
சின்ன குழந்தையாக இருந்தாலும் வயதானவங்களா இருந்தாலும் டீனேஜாக இருந்தாலும் எல்லாருக்கும் வீசிங்னா ஒரே மாதிரி தான் இருக்கும் தொல்லைகள். பெரியவங்களுக்கு சொல்ல தெரியும், குழந்தைகளுக்கு தெரியாது. அதனால என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட் ஒரு டேப்லெட் கொடுப்பாங்க, அதுல கண்ட்ரோல் வந்துட்டு இருக்கும், அப்புறம் அதுல கண்ட்ரோல் ஆகாது, அப்புறம் இன்ஜெக்ஷன், அதுவும் கண்ட்ரோல் ஆகாது கொஞ்ச நாள்ல, அப்புறம் வெயின் இன்ஜெக்ஷன், அப்புறம் நெப்ளைசர், எவ்வளவு பண்ணாலும் படாத பாடு. சரி, இது கொடுக்குற மெடிசன்னால அல்சர், கேஸ்ட்ரைட்டிஸ், இன்டைஜஷன் இதெல்லாம் வயிறுல உபாதைகள் வர வாய்ப்புகள் அதிகம். அதனால அதுக்கும் இங்க அருமையான மெடிசன்ஸ் இருக்கு. நல்ல கசப்பு தான் வரும்போது அதை எப்படி சாப்பிடணும். இருமலுக்கு இருக்கு, வீசிங்க்கு இருக்கு, அதுக்கெல்லாம் சேர்த்து உங்களுக்கு இம்யூனிட்டி இன்க்ரீஸ் ஆகிற மாதிரியும் டாக்ஸின்ஸ் வெளியேற மாதிரியும் நீங்கள் இருமுனா சளி கரைஞ்சி வெளியே மாத்திரி எல்லாத்துக்கும் வெளியே வர்ற மாதிரி எல்லாத்துக்கும் ட்ரீட்மெண்ட் இருக்கு. தொடர்பு கொள்ளுங்க, பலன் அடையுங்கள். அதனால அலர்ஜி, ஆஸ்துமா, இஸ்னோஃபிலியா, சைனசைட்டிஸ் எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக சைடு எஃபெக்ட் கிடையாது. பயப்படாதீங்க. இது மருந்துன்னு நினைக்காதீங்க. உணவே மருந்து, மறந்ததே மருந்து. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நினைவுல வச்சுட்டு கடைபிடித்தால் பலன் நிச்சயம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க.